காலத்தே எந்திரிச்சு என்னடா இன்னும் வரக்கூடிய கொரியர் வரலேன்னு பார்த்துட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா நம்ம கொரியர் அங்க இருக்கு. நேத்துக்கே வரக்கூடிய கொரியர் இன்னும் அங்க தான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பார்சலை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பூனை, அந்த பூனையை விரட்டி விட்டுட்டு பார்சல் மெதுவாக ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம மிக்சடு இப்பி ஒரு 90 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃபன்னு இருக்கு. என்ன ஃபன்னு? ஒரு ஃபன்னு இல்லை, 2 மீன் செத்தது தான் மிச்சம் ஃபன்னு. அப்புறம் சரி இருக்க மீன்களையாவது காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் நம்ம பக்கெட்டில் போட்டு தண்ணியில் போட்டுக்கிட்டு கண்டிஷன் வேண்டி அதை ஓப்பன் பண்ணி விடலான்னு பார்த்தா அங்கேயே ரூபி வந்து எனக்கும் தான் சொல்லி வந்து நிற்கா. அவளை போடி தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு நம்ம பார்சலாம் பிரித்து தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தா அதில் ஒரு பெரிய ஷாக் இருக்கு. என்ன ஷாக்னு சொல்லுங்க? அங்கே பார்த்தா கவர்லையே கப்பி வந்து குட்டி போட்டு குட்டிகள் நிறைய 10-20 குட்டிகள் மேலே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்.